நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு சாதாரண ஊசி ஒளியினுடைய வேகத்தில் பூமியை வந்து தாக்குனா என்ன ஆகும்னு? இதை கேட்குறதுக்கு ஒரு கற்பனை மாதிரி இருக்கலாம், ஆனால் இதனுடைய விளைவு என்னவாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா அந்த ஒரு விஷயம் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபைனலாக ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. ஒரு நீடில் லைட்டோட ஸ்பீடில் பூமியை தாக்குனா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைட்டோட ஸ்பீடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வினாடியில் மட்டுமே நம்மளால் பூமியை 7 முறை சுற்றி வர முடியும் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால். இன்றைக்கி வரைக்குமே இந்த ஸ்பீடில் போகக்கூடிய எந்த ஒரு டெக்னாலஜியும் நம்ம கண்டுபிடிக்கலை. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது போல் ஒரு பொருளினுடைய வேகம் ஒளியினுடைய வேகத்துக்கு தட்டுப்படும் போது அதனுடைய மாஸ், அதாவது அதனுடைய நிறை முடிவில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், டெக்னாலஜி வைஸாக நம்மளை விட நல்லா இருக்கக்கூடிய ஒரு வேற்று கிரக நாகரிகம் ஒரு ஊசியை பூமிக்கு அருகில் ஒளியினுடைய வேகத்தில் தள்ளிவிட்டால் என்ன ஆகும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு வேளை அப்படியான ஒரு ஊசி நம்ம பூமி மேலே விழுந்தால் அது அணுகுண்டை விட 100 மடங்கு பெரிய வெடிப்பை உருவாக்கும். வெறுமனே ஒரு ஊசி அந்த வேகத்தில் வந்து நம்ம பூமியை தாக்கும் பொழுது 7.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்துக்கு சமமாக அந்த ஒரு அதிர்வை அது ஏற்படுத்தும். அந்த ஒரு ஊசி தாக்கின அந்த ஒரு பகுதி அப்படியே ஆவியாக மறைஞ்சு போயிட்டு அதனால் ஏற்பட்ட அதிர்வலைகள் காரணமாக அது பக்கத்தில் அந்த கட்டிடங்களாக இருக்கட்டும், பக்கத்தில் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே இடிஞ்சு தள்ளப்பட்டு தீப்பிடிப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அந்த ஒரு ஊசி கடலை தாக்குனா என்ன ஆகும்? ஸோ அந்த ஒரு நீடில் கடலை தாக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலான நீர் வானை நோக்கி எழும்பும். ஸோ ஒரு பிரம்மாண்டமான நீர் பிளேமை, அதாவது வாட்டர் பிளேமை அது உருவாக்கும். இதனால் சுனாமி ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் காணப்படுது. ஏன்னா இந்த நீடலுடைய தாக்கம் ஒரு மெகாட்டன் அணு ஆயுத வெடிப்புக்கு சமமாக இருந்தாலுமே கூட அது ஒரு மிகப்பெரிய சுனாமியை உருவாக்காது. காரணம் என்னென்னா, சுனாமி ஏற்படுறதுக்கு கடலுக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு புவியியல் அசைவு தேவை. ஒரே இடத்துல ஏற்படும் வெடிப்பு அதுக்கு ஒரு காரணமாக அமையாது. ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நீடில் ஒரு எரிமலையை தாக்கினா என்ன ஆகும்னு நினச்சிருக்கிறீங்களா? இதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நீடில் அதிவேகத்தில் போயிட்டு ஒரு எரிமலையை தாக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை அமையும். இந்த ஒரு தாக்கம் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மாக்மாவை சீர்குலைச்சி தொடர்ச்சியான பெரிய எரிமலை வெடிப்புகளை தூண்டலாம். இதனால் ஏற்படக்கூடிய எரிமலை சாம்பல் 10 ஆண்டுகள் அப்படி இல்லைன்னா அதற்கும் மேலே வளிமண்டலத்தில் தங்கி சூரிய ஒளியே பூமிக்கு வராத அளவு தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சூரிய ஒளி பூமியில் படாட்டி வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயிர்களும் அழிஞ்சு போயிடும், மனிதனுமே கூட குளிரால் வாடுவான். அப்போ சுற்றுச்சூழலுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சங்கிலி தகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தாக்கமே மனித இனத்தினுடைய முடிவாக கூட அமையலாம். காரணம், பயிர்கள் எதுவுமே இல்லாத அந்த சமயத்தில் மனிதர்கள் பசியால் வாடி இறந்து போவாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற சில பகுதிகளில் மட்டும்தான் ஒரு சிறிய பகுதி மனிதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு முன்பு டைனோசர்கள் அழிஞ்சதும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தின் காரணமாகத்தான். பட் அப்போ ரியாக்ட் ஆனது ஒரு மிகப்பெரிய எரிக்கல். ஆனால் இப்போ ரியாக்ட் ஆக போகிறது ஒரு சின்ன ஒரு நீடில், அதாவது ஒரு ஊசி. இந்த ஒரு ஊசி பூமியில் விழுறதன் காரணமாக என்னடா ஒரு ஊசி இப்படி பூமியில் விழுந்தால் இவ்வளவு பெரிய மாற்றங்கள், இவ்வளோ பெரிய அழிவுகள், இவ்வளோ பெரிய சேதங்கள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், லைட்டோட ஸ்பீடில் எந்த ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணாலும் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம்ங்கிறது அதிகமாக காணப்படுங்கிறது தான் தியரியாக காணப்படுது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இனிமேலும் நடக்க போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி வைஸாக உயர்ந்த ஒரு வேற்று கிரகம் அப்படின்னா ஒரு ஏலியன் பிளானட்டில் இருக்கக்கூடிய அவங்க நம்மளை விட டெக்னாலஜி வைஸாக நல்லா இருந்தாங்கன்னா, நம்மளை விட அட்வான்ஸாக இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க ஒரு நீடில் ஒரு ஊசியை லைட்டோட ஸ்பீடில் பூமியை நோக்கி தள்ளி விட்டாலே போதும், நம்ம பூமியில்